லீகலாக நீங்கள் என்ன செய்யணுமோ பொலிஸுக்கோ கோர்ட்ஸுக்கோ போகிறீங்களோ போங்க, நான் ஃபேஸ் பண்ண ரெடி. ஏன்டா உங்களுக்கும் சட்டம் தெரியாது, எனக்கும் சட்டம் தெரியாதானே. அண்ட் வந்து இதில் எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னு சொன்னால், நான் வந்து ஏன் அவாவுக்கு உதவி செய்ய போகிறேன்னு சொன்னாலாம் அவாவுக்கு வர காசில் அரைவாசி காசு வந்து எங்களுக்காம். அதாவது அவள் விளக்கமாக சொல்கிறா, அவாவுக்கு 10 லட்சம் கொடுத்தா 5 லட்சம் வந்து எங்களுக்காம். சரிதானே? ஒரு கதைக்கு 10 லட்சம் ரூபாய் வருதுன்னா 5 லட்சம் ரூபாய் அவளுக்கு, 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு. இப்போ இதை நான் நீங்கள் சொன்ன பூவிதா காசு வேண்டி தர சொல்லி ஊராமட்ட காசு நான் இவாட்ட காசு கொடுக்கலையா அவளுக்கு? தயவு செய்து எங்களுக்கு ஒரு அடிக்க அல்ல டேய் சும்மா ரேன் அல்லது. சரிதான், இன்றைக்கு எங்கிட்ட அனுஷன் எடுத்துக்கொள்வோம். அனுஷன் வந்து 8 நாள் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற எல்லாருமே தம்பி அனுஷனுக்கு என்ன, அனுஷனுக்கு என்ன, கமெண்ட்ஸில் பார்த்தாலும் அனுஷன் ஓகேயா, அனுஷனுக்கு ப்ரே பண்ணுறவன்ட்டு கேட்குறாங்கன்னு சொன்னால் காரணம் என்ன? அந்த ஒரு கண்டறியாத பிள்ளைக்கு உதவி செய்ததால் நேற்று என்ன நடந்ததுன்னு சொன்னால், நாங்கள் ரோட்டில் காரில் போகும்போது எங்களை ஒரு 4-5 பொம்பளைகள் மறித்து அடிக்காத குறை. சரிதானே? அடிக்காத குறை. உங்களுடைய அம்மாவோட சேர்த்து கூட பேரை சொல்லிக்க நீங்க வெளியில போய் கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 4 விதமா உங்களுக்கு கூட மேடம் அவ்வளவு வேதனைப்படணும்னு யோசிச்சு பாருங்க. நான் அப்படி செய்யல, நான் அப்படி செய்யறேன்டா வேதனைப்பட மாட்டேனாக்கா. நீங்க தெரிஞ்சு போட்டேன்டி இல்ல, நான் அப்படி செய்யறேன்டா வேதனைப்பட மாட்டேனாக்கா. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல 10 லட்சம் கொடுத்துட்டு 5 லட்சம் அடிச்சேன்னு சொல்லி, அதையும் கேட்டேன்னு சொல்லுங்க. இல்ல அதுக்கு நான் இப்போ பொலிஸுக்கு போறேன். சரிதானே? ரைட், ரெக்கார்ட்ல இருக்குது ஆதாரம். ரைட், வாங்குவா. இப்போ போயிட்டு ஃபோன் பண்ண அதுங்களுக்கு தெரியும், கொஞ்சம் உறங்கி வெளியில் வான்னு சொல்லி சொன்னான். ஏன்னா வெளியில் வாங்கன்னு சொல்ல எனக்கு இங்கே இடிக்க வழி கொடுத்து என்னடா அதுன்னு சொல்லி அந்த சொன்ன அந்த ஒரு டியூன் இருக்குது. என்னடா அது பெரிய ஏதோ ஒரு பெரிய ஆம்பளைகள் வந்து மறைச்சி ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு இதில் கூப்பிட்றோமே கூப்பிட்டா நான் சொல்லி கூப்பிட்டா அப்படின்னா செய்யணும். நான் 2 கேட்டக்கவா சொல்கிறா, நான் கதைச்சது பிள்ளைன்னு திருப்பி வீடியோ போடட்டேன். அப்படி போடணுமென்ற அவசியம் எனக்கு இல்லை. வட்டிக்கு விடுற உங்களுக்கு நான் அப்படி வீடியோ போடணுமென்ற அவசியம் இல்லை. சரிதானே? காய்ச்சல்னு சொன்னால் வேலைக்கு போக முடியாது தானே. அப்போ காய்ச்சல் மாறினா வேலைக்கு போவார் தானே, உங்களுக்கு கஷ்டம் வராதானே அம்மான்னு சொல்லி. அப்போ சொன்னால் சைக்கிள் ஒன்று இல்லை தம்பி அவன் வேலைக்கு போகிறக்குன்னு சொல்லி யோசிச்சுப்பாங்க. 23 வயசு பொடியனோடனுக்கு சைக்கிள் ஒன்று இல்லையா. இப்போ இலங்கையில் சைக்கிள் வந்து ஒரு 10 லட்சம் ரூபா போகுதுண்டா பரவாயில்லை, நிறைய கூப்பிட்றாண்டு. 2 கூட கொஞ்சம் தலை தங்கச்சிக்காரி வெளியில் போன அப்புறம் நான் திரும்ப வீடியோவை கண்டினியூ பண்ணேன். கதவு வந்துட்டு திறவட்டுச்சு. அப்போ கதவு திறவிட நான் கவிதாசை கேட்டேன், அந்த தம்பி பின்னால் நிற்கிறத வீடியோவில் தெரியுதான்னு கேட்டேன். இந்த கதை வந்து பிடிக்காம உடனே எழும்பி வந்து சொன்னேன், என்ன படம் ஓட்டிங்களா ஒன்றும் இந்த வேலை அகக்குழம்புங்கன்னு சொல்லி ஒரு வயசுக்கு மரியாதை இல்லாமல் வந்து அவர் சொன்னார். சரிதான், அதை அண்ணா அண்ணா அதைத்தான் சொன்னேன் நான். என்ன உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் விட்டுட்டு போயிடுவோம். நீங்கள் எப்படி வீடியோ எடுத்து அங்கே இருக்கிறாங்க அதை பார்த்து நம்பாட்டி உதவி இல்லையாண்டா அப்படியே நீங்கள் எப்படி எடுக்கணும். உண்மையிலே என்னடா உதவி செய்ய போய் அடி வேண்டிட்டு வார அளவுக்கு போகுதுன்னும் போது கவலை தான். இருந்துமே வந்து எல்லாரும் யோசிக்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து இது இல்லாமல் இல்லை, எங்களுக்கு நிறைய குடும்பங்கள் இருக்குது பார்க்க வேண்டிய ஆக்கள். உண்மையிலே வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட ஒரு கதையை கேட்டு மரியாதையாக நாங்கள் வந்து உங்களோட வீட்டுக்கு வாரங்களை இப்படி அவமதித்து இது செஞ்சு அனுப்புறது வந்து அழகு இல்லை. என்னன்னா அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா, நான் கவிதாஸ். ஸோ வந்து நான் நிறைய நாளைக்கு முன்னம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னம் சொல்லியிருந்தேன், எங்களுடைய எஸ்கே விலாக் சேனலில் தனியாக ஹெல்பிங் வீடியோ மட்டும்தான் வரும்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் அன்றைய தினத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து அதை கீப் பண்ணி கொண்டு வரேன். ஒரு நாள் பார்த்து அதை பிழைக்க விட்டதில்லை. ஒரே ஒரு நாள் கொழும்பு போன டைமில் வந்துட்டு அது மிஸ் ஆகினதால் நான் இந்த யூனிவர்சிட்டியை காட்டி வீடியோ வந்துட்டு போட்டேன் நான். சரிதானே? அன்றையும் வந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஹெல்பிங் வீடியோ தான் வந்துட்டு போட்டுக்கொண்டு வரோம். அப்போ இது என்னடா வீடியோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இதுவுமே ஒரு ஹெல்பிங் வீடியோ தான். ஹெல்ப் வந்து யாருக்கு கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு. யாருக்கு? எங்களுக்கு. ஏன்னு சொன்னால் தயவு செய்து எங்களுக்கு ஒரு அடிக்க அல்ல டேய் சும்மா ரேன் அல்லது. சரிதானே, விடு. என்னெண்டா சரி, இப்போ நாங்கள் நிறைய விஷயம் சரிதானே, நிறைய விஷயம் கதைக்க இருக்குது. நீங்கள் எஸ்கே வியூ சேனல் வீடியோ பார்த்தீங்களோ தெரியாது. அதில் நாங்கள் சொல்லியிருப்போம் வந்து வளமையாக சந்தோஷமாக இருக்கிறவங்களை மூட் அவுட் பண்ணிட்டாங்க ஒரு 2 பேர். அது வந்து 2 சம்பவம். அது சம்பவம் இல்லை, சரித்திரம். விஷயம் இல்லை, விசித்திரம். ரெண்டும் வந்து ஒரு வில்லங்கமான விஷயம். சரிதானே? ஸோ அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டீப்பாக தான் சொல்ல போகிறோம்.
கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேளுங்க. உங்களை நேசிக்கிற நீங்கள் இது சரியா பிள்ளையா அப்படின்றத கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்க, சரிதானே? ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு நாளாந்தம் பல சோழிகள் இருக்குது. ஈவன் நேற்று கூட ஒரு நாள் டேய் செம்மறி போய் அனுசனை பாருங்கடா ரெண்டலதையும் தான். அப்போ அனுசனை பார்க்க எங்களுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இருந்தாலும் எங்களோட வேலைகளை பார்க்கணும் என்ற ரீதியில் மனசுக்குள்ள கவலைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுக்கொண்டு இருந்து நாங்கள் பேசாமல் சரி எங்களோட வேலையை முடிச்சு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் யோசிக்கலாம் நாங்கள் எங்கே இருந்து கதைக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட இருந்து கதைக்கிறோம், மட்டக்களப்பில் ரதியம்மாட வீட்டில் தான் இருந்து கொண்டு கதைக்கிறோம். அதாவது அனுஷனை பார்க்க வந்த நாங்கள் பார்த்தாச்சு. அது சம்மந்தமான அப்டேட் நீங்கள் எஸ்கேவி சேனலில் பார்க்கலாம், சரிதானே? ஓகே, நான் வந்து விஷயத்துக்கு வரேன். ஸோ விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னே ஒரு சின்ன உதாரணம், சரிதானே? இன்றைக்கு இயேசுநாதரை, சரிதானே, இயேசுநாதரை வந்து உலகம் முழுக்க வந்து கொண்டாடுது என்று சொன்னால் காரணம் என்னென்னா, அவர் வந்து இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய வந்து அடி வாங்கி பாடுபட்டு சித்திரவதைப்பட்டு இறந்ததால் தான் இன்றைக்கு வரைக்கும் அவரை கொண்டாடுது. சரி, நாங்கள் இயேசுநாதரை விடுவோமே ஏன்னு சொன்னால் அது பிறகு மதம் சம்பந்தமாண்டு கதை கவலைக்குட்டுருவாங்க. இயேசுநாதரை விடுவோம், சரிதானே? இன்றைக்கு எங்கிட்ட அனுஷன் எடுத்துக்கொள்வோம். அனுஷன் வந்து 8 நாள் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற எல்லாருமே தம்பி அனுஷனுக்கு என்ன கமெண்ட்ஸில் பார்த்தாலும் அனுஷன் ஓகேயா, அனுஷனுக்கு ப்ரே பண்ணுறவன்ட்டு கேட்குறாங்கன்னு சொன்னால் காரணம் என்ன? அனுஷன் ஒரு கள்ளன், ஒரு களவெடுக்கிறவன்னு சொன்னால் அனுஷனை விசாரிப்பாங்களா? இல்லை. அனுஷனை கேட்பாங்களா? இல்லை. அனுஷனை பற்றி கமெண்ட் பண்ணுவாங்களா? இல்லை. அப்போ அனுஷன் வந்து நன்மையான காரியங்கள் செஞ்சதால தான் அனுஷன்னு இன்றைக்கி கேட்குறாங்க. காரணம் என்ன? தம்பியை காணல, நல்ல பொடியன், 4 பேருக்கு உதவி செஞ்சவன், அவனுக்கு என்ன நடந்தது, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்ற போட்டு அவனை காணல என்று போட்டு கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் அதுக்காண்டி எங்களை வந்து இயேசுநாதரண்டோ கடவுளண்டோ நாங்கள் சொல்ல வரையில் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களால் முடிஞ்ச காரியங்களை நாங்கள் 4 பேருக்கு செய்கிறோம். அது உண்மையிலே வந்து வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நல்லா விளங்கும். அன்றையும் வந்து நேரடியாக போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், நாங்கள் எத்தனையோ குடும்பங்களை வந்து இது வரைக்கும் சந்தோஷப்படுத்தி வச்சுருக்கோம். எவ்வளோ பேர் வந்து எங்களோட காலில் கூட விழுந்திருக்காங்க. அதை நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை, இருந்தாலும் அவங்க சந்தோஷத்தை நிமித்தம் வந்து விழுந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேற்று 2 சம்பவம் நடந்தது. அதை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, சரிதானே? முதலாவது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், நாங்கள் ரீசெண்டாக ஒரு ஆளுக்கு உதவி செய்ய போயிருந்தோமா இருக்கடா, அந்த பிளேட் வெட்டுனாக்காக பிளேட்டால் வந்துட்டு கணவன் வெட்டி, அதாவது வந்து ஒரு கண் பார்வை இல்லாமல் தகப்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கண் பார்வை இல்லை, வாய் பேசாது, காது கேட்காது, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் மகளுக்கு வந்து ஒரு கண் பார்வை தெரியாது. இதை விட ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வேணுமா? யோசிச்சு பாருங்கள். இதுவே போதும் எங்களுக்கு அந்த பிள்ளை வந்து கஷ்டம்ன்றதுக்கு, சரிதானே? அவளுக்கு யார் இருந்தாலும் உதவி செய்யட்டும், சரிதானே? எங்களுக்கு இவ்வளவும் போதும் அந்த பிள்ளைக்கு கஷ்டம் என்று சொல்லி நாங்கள் உதவி செய்கிறதுக்கு, சரிதானே? சரி, இன்னொருத்தன் உதவி செய்கிறான், அரசாங்கம் உதவி செய்தே வச்சுக்கொள்வோமே, அவங்களுக்கு தேவையப்பா. சும்மா வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் 1000 கதைக்கலாம், சரிதான்? இன்றைக்கு பாருங்கோ, என்னட்ட எவ்வளவு காசு பணம் சொத்து நகை எதுவுமே இருக்கலாம், என்கிட்ட இந்த கண் பார்வை போயிட்டு அப்படின்னு சொன்னால் அவ்வளவுமே வேஸ்ட். ஏன்? என்னால் எதையுமே வந்து அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த ஒரு கண்டறியாத பிள்ளைக்கு உதவி செய்ததால் நேற்று என்ன நடந்ததுன்னு சொன்னால், நாங்கள் ரோட்டில் காரில் போகும்போது எங்களை ஒரு 4-5 பொம்பளைகள் மறித்து அடிக்காத குறை, சரிதானே? அடிக்காத குறை. அப்போ நேற்று காலையில் ஒரு கோல் ஒன்று வருது எனக்கு, தம்பி கிருஷ்ணா, அப்படி உங்களோட உதவிகளை பற்றி நான் அறிஞனையா, சரியான கஷ்டப்பட்டு ஒரு அம்மா ஒரு ஆள் கோல் பண்ணி அழுறா. அப்போ சிரிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நான் பிறகு வரேன்னு சொல்லி போட்டு கட் பண்ணலாம். அழும்போது அதுவும் பக்கத்து ஊரண்டும் போது நீங்கள் பார்க்காம விடுவீங்களா? சிம்பிளாக சொல்லுவோம். இன்றைக்கி நான் அனுஷனை பார்க்க வந்தேன். நான் அனுஷன்ட சித்தப்பாட அப்பா இறந்து போயிட்டார். நாங்கள் இங்கே வந்து நாங்கள் அந்த சித்த வீட்டுக்கு போகாமல் இதில் இருந்து கதைக்க முடியுமா? அதே கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும். காரணம் என்ன? அதுதான் மனுஷன், அதுதான் மனச்சாட்சி. அப்போ பக்கத்து ஊர் அம்மா அழுகிறா, சரி நாங்கள் பட்டிக்குளக்கு போகிறோம், சரி அதுக்கிடையில் பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லி போட்டு வளமையை மாதிரியே நான் வழியிலேருந்து கதைச்சி போட்டு இந்த மாதிரி ஒரு அம்மா என்னைய கால் பண்ணி கூப்பிட்டுருக்கா, அவங்கள நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நானும் கவிதாசன் அக்கினியும் வந்து கார் எடுத்துக்கொண்டு அப்படியே போகிறோம். போகும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 5 பொம்பளைகள்
கை போட்டு மறிச்சாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் தானே வளமையை மாதிரியே நாங்கள் கிரந்தம் கதைக்கிறதானே. அப்போ நான் சொன்னேன்னாக்கா இது சிடிபி பஸ் இல்லை நீங்கள் மறிக்கிறதுக்குன்னு சொல்ல அதுங்களுக்கு தெரியும் கொஞ்சம் உறங்கி வெளியில் வான்னு சொல்லி சொன்னான். ஏன்னா வெளியில் வாங்கன்னு சொல்ல எனக்கு இங்கே இடிக்க வழி கொடுத்து என்னடா அதுன்னு சொல்லி அந்த சொன்ன அந்த ஒரு டியூன் இருக்குது. என்னடா அது பெரிய ஏதோ ஒரு பெரிய ஆம்பளைகள் வந்து மறைச்சி ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு இதில் கூப்பிட்றோமே கூப்பிட்டாங்க நான் சொல்லி கூப்பிட்டா. அப்போ நான் கொஞ்சம் அப்செட்டாக போயிட்டேன். என்னடாப்பா இது ஒரு தெரியும் எங்களை எல்லாரையும் நல்லா தெரியும், நல்லா வீடியோலாம் பார்க்குறவங்களாம் இப்படியே என்னதான் இருந்தாலும் அவங்க வயசுக்கு மூத்தவங்களாக இருந்தாலுமே நாங்கள் வந்து ஒரு ஆம்பளை பிள்ளைலன்னு சொன்னால் அதை கூப்பிட்றக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்லை இறங்கி கீழே வாங்கோண்டா. அப்போ நான் சொன்னேன் இல்லை இறங்கல, அது என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்ல, நீங்கள் உதவி செய்யுங்க யாருக்கும் தப்பில்லை, ஆனால் எங்களோட பேரை நீங்கள் எப்படி இழுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேள்வியே கேட்டால். ஓகே அது நியாயமான கேள்வி, நான் ஒத்துக்கொள்கிறேன் சரிதானே. ஓகே அதை என்ன இல்லை பிள்ளை நான் உடனே அக்செப்ட் பண்ணேன். சாரி அக்கா உங்களோட பேர் அதில் வந்துட்டு தான் அந்த வீடியோவில் சீரியஸாக எனக்கு தெரியாது, நான் அதை கட் பண்ணினான், உண்மையிலே நான் அதை கட் பண்ணினான், மேபி நைட் ஆனதால் நித்திர தூக்கத்தில் அது வந்துட்டதோ தெரியாது என்று நான் சொல்ல. உங்களுக்கு என்ன எங்களை அவமானப்படுத்தணுன்றதா நோக்கம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எங்களை பேச வளர்க்கிட்டுட்டா. அப்போ நான் சொன்னேன் அக்கா இங்கே நிப்பாட்டுங்கோ, உங்களோட பேர் சொன்னாலும் அதில் என்ன நடந்ததுக்க, ஏன் நாங்கள் வட்டிக்கு விடுறதை நீங்கள் கண்டனீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்போ நான் சொன்னேன் உண்மைதானே அக்கா, நீங்கள் வட்டிக்கு விட்டது உண்மைதானே, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ஆனால் அதை சொன்னால் பக்கமாக யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் செய்கிறதே ஒரு கேவலமான வேலை. ஒரு கண்டறியாத பிள்ளைக்கு அது கடன்னு சொல்லி வந்தாயினா என்ன கேட்டு வந்தாயினா உங்களால் முடிஞ்சால் கொடுக்குறது, இல்லாட்டி விடுறது. என்ன வட்டிக்கு கொடுக்குறீங்க, 1,00,000 ரூபாய்க்கு மாதம் 6,000 ரூபா வட்டிக்கு கொடுக்குறீங்க. அப்போ அதை வந்து அந்த புள்ள அதில் சொன்னது என்னத்துக்காண்டின்னு சொன்னால் அந்த கடனை நாங்கள் அடைக்கணுமெண்டக்காண்டி. அப்போ நாங்கள் வந்து அந்த கடன் அடைக்கிறதுக்காண்டி அந்த காசை நாங்கள் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போ அதில் வந்து அந்த பிள்ளை பேரை சொல்லும்போது கூட நான் சொல்கிறேன் அந்த பேர் சொல்லணும்னு சொல்லி நான் உண்மையிலே நான் மறந்து போயிட்டேன் அதை வெட்டுறதுக்கு. நான் வெட்டினான்னு நினச்சி தான் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணிவிட்டு நான் படுத்துட்டேன் சரிதானே. அப்போ அவாவுக்கு வந்து அது ஒரு பெரிய அவமானமாக போயிட்டு தான். எப்படின்னு சொன்னால் இப்போ ஊருக்குள்ளே வந்து நார்மலாக மெதுவாக தானே அப்படியான காரியங்களை வந்து செஞ்சு கொண்டிருப்பாங்க. அப்போ அது தெரிய வந்த உடனே ஒரு அவமானமாக போயிட்டு தான். அப்போ அதை விட அவள் இன்னொரு கேள்வி கேட்டால் அது எந்த காசுன்ட்டு உனக்கு தெரியுமா உண்டு. அப்போ நான் கேட்டேனாக்கா உங்களோட காசு இல்லைன்றப்போ நீங்கள் ஏன் அதுக்குள்ளே போகிறீங்க யோசிச்சுப்பாங்க. உங்கள்கிட்ட இல்லைன்றா நீங்கள் இல்லைன்ட்டு விடலாம் தானே. இன்னொரு ஆள்கிட்ட வட்டிக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் நல்ல நீங்களா யோசிச்சுப்பாங்க. இதுக்கு பேர் தான் உதவியா யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னொரு ஆள்கிட்ட வட்டிக்கு வாங்கி கொடுக்குற ஒரு உதவியா, அதில் வந்து உங்களுக்கு ஒரு லாபம் இல்லாமல் நீங்கள் செயற்படுவீங்களா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரப்போகுது. அப்போ நீங்களும் இன்னொரு ஆள்கிட்ட தான் வாங்கி கொடுக்குறீங்க, உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டால் அங்கே தான் இருக்குது விஷயம். எங்களுக்கு வந்துட்டு யூடியூப்பால் வருமானம் வருது சரிதானே. அப்போ இதே கேள்வியை நான் வந்துட்டு அவாட்ட கேட்க அவள் இன்னும் ஒரு கேள்வி கேட்டா சரிதானே. அவாக்கு முன்னாலேயே நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு தான் இருந்தேன். நான் அவாவை யாருன்னு காட்டையில் நான் அது உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுன்னு பாருங்கள் சரிதானே. போயிட்டு வாங்க. நீங்கள் உங்களுக்கு உங்க லாபம் இருக்கிறபடியா நீங்க என்ன லாபம் இருக்கு சொல்லுங்க. ஒரு கதைக்கு இவ்வளவு தூரம் சொல்லி நீங்கள் உங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா அவளுக்கு வேற அரவாசி உங்களுக்கு இருக்கலாம். அந்த வசூலுக்கான தான் நீங்க போறீங்க. எனக்கு வசூலுக்கான எனக்கு லாபத்துக்கான நான் கொடுத்தா நீங்க சொல்லி இருக்கிறீங்களோ பிரச்சனை பண்ணி. அதே மாதிரி அவளுக்கு ஒரு கதைக்கு 10 லட்சம் ரூபாய் வருதுன்னா 5 லட்சம் ரூபாய் அவளுக்கு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு. நீங்க பூவிதா காசு வேண்டி தர சொல்லி ஊராமட்ட காசு நான் வாட்ட காசு கொடுக்கலையா அவளுக்கு காசு கொடுத்தா. இதோட நான் கட் பண்ணுறேன். அவட வாய்ஸ் டோனே சரியில்லை பாருங்க. அவளுக்கு 10 லட்சம் வந்தால் அதில் 5 லட்சம் எனக்காம் சரிதானே. ஓகே அது இப்படி வச்சுக்கொள்ளுமே. இப்போ நான் முதலே உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் தானே. இப்போ என்னென்னா இவா வந்து அவளுக்கு உதவி செஞ்சவாவும் இப்படின்னு சொன்னால் இப்போ அவள் போயிட்டு அந்த கந்தரியாத அக்காவோட இவாட்ட கேட்டுறான் ஐயோ எனக்கு கஷ்டம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ இவா என்ன செஞ்சுக்கோண்டா அவட கடவுளை இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்ட்டு இன்னொரு ஆள்கிட்ட கூட்டிக்கொண்டே வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்குறாவும். இந்த வேலை உனக்கு தேவையா? சரி இது ஒரு வகையில் உதவி என்று வச்சுக்கொள்வோமே. அப்படி உதவி செய்கிற ஒரு மனப்பான்மையோட இருக்கிற நீ வந்து இந்த மாதிரி கதைப்பியா எங்களை மறித்து எப்படி காய்ச்சிருப்பேன்னு சொன்னால்
சத்தியமா ஐயா, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதில் எந்த விதமான ஒரு லாபமும் இல்லாமல் தான் நான் இதை செஞ்சேன். ஆனால் நான் செஞ்சதுக்கு நீங்கள் என்னைய எப்படி ஒரு தவறான இதில் விட்டுட்டீங்க, தயவு செய்து அதை நீக்கி விடுங்க ஐயா அப்படி என்ன மாதிரி கேட்டிருப்பீங்க ஒரு நல்ல ஒரு ஆளாக இருந்திருந்தா. ஆனால் உங்களோட மூமெண்ட்டே வந்து ஒரு வன்முறையானது. காரணம் வந்து அவங்களோட பேரை சொல்லிட்டேன். நான் வந்து ஓகே நான் கேட்குறேன், அப்போ நான் அந்த இடத்துல வந்து நான் கேட்டேன் அந்த பேர் வந்து உங்களுக்கு மட்டும்தானே இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இப்போ கதைக்கணுமென்று நினைச்சா நாங்கள் எப்படியும் கதைக்கலாம் தானே. அப்போ அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அது வந்து எந்த பேர் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவள் சொல்லியிருந்தா. அண்ட் வந்து இதில் எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னு சொன்னால், நான் வந்து ஏன் அவாவுக்கு உதவி செய்ய போகிறேன்னு சொன்னாலாம் அவாவுக்கு வர காசில் அரைவாசி காசு வந்து எங்களுக்காம். அதாவது அவள் விளக்கமாக சொல்கிறா, அவாவுக்கு 10 லட்சம் கொடுத்தா 5 லட்சம் வந்து எங்களுக்காம். சரிதானே. அப்போ நான் கேட்குறேன், அங்கேருந்து காசு அனுப்புகிற அந்த புலம்பெயர் உறவுகள் வந்து என்ன மடையங்களா? அதுதான் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் வந்து அவ்வளவும் அப்படியே பேர் லிஸ்ட்டோடு எழுதி கொண்டு போயிட்டு சரிதானே 750 ரூபாவில் அந்த 750 ரூபா கூட நான் மிச்சம் விடாமல் கொடுத்துட்டு வரும்போது வந்து 10 லட்சத்தில் 5 லட்சம் எனக்குன்னு சொல்லி வாய் கூசாமல் இவா சொல்கிறான்னு சொன்னால் இவா எப்படி கொத்த ஒரு ஆளாக இருப்பான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்போ நான் அதில் நின்று கதைச்சு கொண்டு நிற்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே எங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்போ அந்த இடமும் கொஞ்சம் வந்து பிரச்சனை. அப்போ நான் வந்து ஒரு பழமொழி இருக்குத்தானே, துட்டனை கண்டா தூர விலகண்ட மாதிரிக்கு நான் பேசாமல் நான் சொன்னேன், சரியக்கா நான் செஞ்சது பிள்ளைன்னு சொன்னேன். சரிதானே, நான் செஞ்சது பிள்ளைன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போகணுமோ நீங்கள் அங்கே போங்க, நான் அதை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் வந்து என் மனசறிய நான் குற்றம் செய்யலை, நான் வந்து நன்மை செய்ய மட்டும்தான் போனேன் நான். சரிதானே. அப்போ அவ கேட்டா உனக்கு தெரியுமோ அவளுக்கு அரசாங்கத்தால் இவ்வளோ உதவி மாதம் கிடைக்குன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னால் அது சந்தோஷம் தானேக்கா. ஒரு கண்டறியாத பிள்ளைக்கு, ஒரு கண்டறியாத பிள்ளையை வச்சு வளர்க்குறவளுக்கு, ஒரு கண்டறியாத ஒரு அப்பாவோட இருந்து வாழ்கிறவளுக்கு அப்படி ஒரு உதவி கிடைக்கட்டுமே. அது எப்படி கொத்த ஆளாக இருந்தாலும் பரவாயில்லையப்பா. ஒரு கண்டறியாமல் காது கேட்காமல் வாய் பேசாமல் வாழ்கிறன்றது எவ்வளவு கஷ்டமேனு. அப்போ பச்சையாக வந்து அந்த இடத்துல இருந்து அவள் கேட்குறா, 180 ரூபாய்க்கு வழி இல்லாதவளுக்கு என்னத்துக்கு பெரிய ஃபோன் பாவிக்கணும் அப்படி இல்லாமல் வந்து அவள் வந்து எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறா. அப்போ கேட்கும்போது நான் சொன்னேன், சரி உங்களுக்கு வந்து அதிகம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சரிதானே. அதிகம் விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் வந்து எனக்கு இல்லை. எந்த மனசார அப்படி ஒரு கஷ்டத்தை நான் கண்டதில்லை. அதை விட அந்த வீடியோ பார்த்துட்டு புலம்பெயர் உறவுகள் அப்படியே துடிச்சு போனாங்க அந்த பிள்ளை கதைச்ச விதத்தை பார்த்துட்டு. அவள் எப்படி கொத்த கல்லியாக வேணுமென்றாலும் இருக்கட்டும், நாங்கள் பார்த்து வந்து அந்த பிள்ளைக்கு கண் தெரியாது. முக்கியமாக அந்த அப்பா கண் தெரியாமல் வாய் பேசாமல் காது கேட்காமல் எப்படி செஞ்சு காட்டினவர். அப்படி பார்க்கும்போது உண்மையிலே என்னண்டு ஒரு அல்சர் பாணி வாங்கலாமல் வைரறி என்ற ஒரு தேவை. நாங்களும் ஒரு அப்பாவுக்கு தான் பிறந்தனாங்க. அப்போ எங்களுக்கு முன்னால் அப்படி கேட்கும்போது நாங்கள் செஞ்சு கொடுப்போமா மாட்டோமா யோசிச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்னத்தின் அடிப்படைன்னா ஒரு பொறாமை நிமித்தம். அதாவது ஊருக்குள்ளே வந்து அவள் நல்லா வந்துடுவாள், நாங்கள் உதவி செஞ்சு நல்லா எழும்பிடுவாள் என்ற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு தான். அவள் கடைசியாக ஒரு விஷயம் சொன்னால், நான் கொடுத்திருந்தாலும், நான் 1 லட்சம் கொடுத்திருந்தாலும் நீங்கள் காசு கொடுத்துட்டு போட்டீங்க, இதுவரைக்கும் நான் அந்த காசு வாங்கலை என்று சொல்லி அவள் சொல்கிறா. சரிதானே. அவள் சொல்லி ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதை வந்து அந்த அக்காவுக்கு போயிட்டு. சரிதானே. அந்த ஃபோன்லாம் இருக்குது, நான் அந்த ரெக்கார்ட் அதை நான் பண்ண அடுத்து போடுறேன். அப்போ அந்த கதை வந்து அந்த அக்காவுக்கு போயிட்டுது. அப்போ அந்த அக்காவோட நான் ஃபோன் பண்ணி சொல்கிறா, ஐயோ அண்ணா கடவுளை என்ன பெரிய மகா போய் என்ன அன்றைக்கு பின்னேரமே அவங்களோட அம்மா போயிட்டு அந்த 1 லட்சம் ரூபா காசை வந்துட்டு உடனே வாங்கி கொண்டு போயிட்டாங்களன்னு சொல்லி. அப்போ வாய் கூசாமல் பச்சையாக வந்துட்டு அதில் வச்சு எங்களை மறித்து கதைக்கிறா. காரணம் என்னன்னு சொன்னால், தான் வந்து வட்டிக்கு விடுறது ஊருக்கு தெரிஞ்சிட்டது ஒரு காரணம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்காவுக்கு நாங்கள் உதவி செய்ய போகிறோம்ன்ற வந்துட்டு ஒரு பொறாமை. சரி, உண்மையிலே வந்து அந்த அக்கா ஒரு பிள்ளையான ஒரு ஆளாக இருக்கலாம், அந்த அக்காண்ட பக்கம் ஏதாச்சும் பிள்ளைகள் இருக்கலாம், அதை நீங்கள் எங்களை தன்மையாக கூப்பிட்டு சொல்லலாம் தானே. சரி, பிள்ளை செய்யாத மனுஷன் யாருமே இல்லையே, நான் அதைத்தானே சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு அடாவடித்தனமாக ஒரு அடிவாட்டுக்காரன்டா பரவாயில்லை, நான் யார் என்ன கதைச்சாலுமே அதுக்கு நான் இப்படி நின்று கதை கேட்குறாள் தான். நான் கதை பிழைச்சா மட்டும்தான் நான் வந்துட்டு திருப்பி கதைப்பேன். நேற்று கூட அவங்க மறித்து கதைக்கும் போது நான் கேட்டது என்ன, சரியக்கா எல்லாம் இருக்கட்டும், என்ன செய்யணும் நான் 2 கேட்டக்கவா சொல்கிறா, நான் கதைச்சது பிள்ளைன்னு திருப்பி வீடியோ போடட்டேன். அப்படி போடணுமென்ற அவசியம் எனக்கு இல்லை. வட்டிக்கு விடுற உங்களுக்கு நான் அப்படி வீடியோ போடணுமென்ற அவசியம் இல்லை. சரிதானே. அப்போ இந்த ஒரு சம்பவத்தில் உண்மையாக சொன்ன மாட்டி அப்படியே மைண்ட் வந்து ஃபுல்லாக
குழம்பி போயிட்டு எனக்கு சரியான கஷ்டமாக போயிட்டு என்னடாப்பா ஒரு உதவி செய்ய போய் அதுவும் ஒரு பொம்பளையல் சூழலை வளைச்சி எங்களோட காரை சுற்றி நின்று எல்லாம் கத்தி மரியாதை கெடுத்த ஒரு பெரிய ஒரு அவமானமாக போட்டுதானே. சரி, அதையும் தாண்டி இப்போ அடுத்த குடும்பத்துக்கு சரிதானே அந்த கோல் பண்ணின அம்மா, அதாவது அம்மா கோல் பண்ணி சொல்கிறான் தனக்கு 3-4 பிள்ளைகள், அப்போ புருஷன் இல்லை, சரியான கஷ்டப்படுறேன், காலமும் கூட சாப்பிடல அப்படின்னு சொல்லி அவள் ஃபோன் பண்ணி சொல்ல நான் என்ன செய்கிறேன், இதை தாங்கி கொண்டு சரி அதை எல்லாத்தையும் மறப்போம், பிரச்சனை வந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு கவிதாசை கூட்டி கொண்டு நான் அங்கே போகிறேன். மட்டக்களப்பு வர இருந்தேன் நாங்கள் பட்டிக்குளக்கு வர இருந்துமே கூட அந்த அம்மா எடுத்து அழுது சொன்னதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் காலையில் வழிகொண்டு இருந்தது வந்து இந்த 2 வேலையாலையுமே வந்து பின்னேற 4 மணி ஆகி அதாவது இரவுல எல்லாம் ஓடி வந்து இரவு 2 மணிக்கு வந்து சேர்றேன். இதெல்லாம் யாருக்கா என்ன கட்டது, நீங்கள் கால் பண்ணி சொல்கிறீங்க உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லும்போது அந்த ஒரு இடத்த வந்து அவமதிச்சுட்டு இங்கெல்லாம் வர முடியாத ஒரு காரணத்தால் நாங்கள் போனேன். என்னென்னா இல்லை இப்போ கூட பாருங்க எங்களோட கண்ணை பார்த்தா தெரியும் சரியான முறையில் நித்திர கொள்ளாமல் எங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்து நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்ய வந்தது. அப்போ 2வது சம்பவத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. அப்போ நான் 2வது வீட்டை உதவி கண்டு போயிட்டு நான் முதலாவதாக சொன்ன விடயம், அம்மா நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்றீங்க, 2வது அசைவம்னு சொல்ல எனக்கு சத்தியம் பண்ணுங்கம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மனம் வருத்துட்டு என்னன்னு சொன்னால் எங்கே தான் போனாலும் எல்லாருமே சொல்கிறத பொய்ன்றாங்களே. யோசிச்சுப்பாங்க, நாங்கள் எந்த வீடியோ எடுத்து உதவி செய்ய போனாலுமே பொய் வந்து சொல்லுவாங்க தான், இல்லையாண்டு இல்லை. இவன் நான் போய் சொல்லுவேன், கவிதாஸ் போய் சொல்லுவேன், இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் போய் சொல்லுவீங்க. இருந்தாலுமே ஒரு வாய் சோத்துக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் உதவி செய்கிறது தப்பில்லை தானே. அப்போ நான் சும்மா வந்து ஜோக்கா அம்மா சத்தியம் பண்ணுங்க ப்ளீஸ் நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லுங்கம்மா, ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணினா அவளோட ஸ்டோரியை கேட்டிங்கன்னு சொன்னால் அக்கா என் தங்க 2 பேரும் வந்து ஒரே ஊரில் இருக்காங்க. 2 பேருக்குமே வந்து கணவர் இல்லைன்னு கணவர் இல்லை, 2 பேருமே சரியான மாதிரி கஷ்டப்படுறாங்க. அதில் தங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைகள், மூத்தவாக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3 ஆம்பளை பிள்ளை 1 பொம்பளை பிள்ளை. அதில் 2 பேர் வந்து கட்டிட்டாங்களாம். அப்போ 3வது ஆம்பளை பிள்ளை என்ன செய்கிறாருன்னு கேட்க அவள் சொன்னால் அவருக்கு 23 வயசு, உள்ளுக்கு படுத்திருக்கிறாருண்டு. அப்போ அந்த விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் உடனே கஷ்டமாக போயிட்டு அப்போ நான் வந்து கேட்டேன், அம்மா 23 வயசுன்னு சொன்னால் இப்போ கவிதாஸுக்கு 24 வயசு தானே, ஏதோ தன்னால் முடிஞ்சது அது யூடியூப்பாலேயோ என்னவோன்றாலும் செஞ்சு தன்னால் ஒரு கொஞ்சம் காசுனாலும் தன் குடும்பத்துக்கு கொடுக்கணும், அவங்கள சாப்பிட வைக்கணும், சந்தோஷப்படுத்தணும்ன்றது தான் இப்போ நாங்கள் கஷ்டப்படுத்திடுறோம். அந்த மாதிரி உங்களோட மகனும் வேலைக்கு போகலாம் தானே என்று அப்போவா சொன்னால், வேலைக்கு போவான் தம்பி, அவனுக்கு பெருசாக வேலைகள் இல்லை, அண்ட் வந்து இப்போ காய்ச்சல் அளவுக்கு படுத்திருக்கிறான்னு சொல்ல. அப்போ உங்களுக்கு தெரியும் தானே நாங்கள் எங்கே போனாலும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் யோகா தான் எதையுமே கதைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கதைச்சி கொண்டு இருக்கும்போது அப்போ நான் அதை கூட பொருட்படுத்தலை. சரி காய்ச்சல்னு சொன்னால் வேலைக்கு போக முடியாது தானே, அப்போ காய்ச்சல் மாறினா வேலைக்கு போவார் தானே, உங்களுக்கு கஷ்டம் வராதானே அம்மான்னு சொல்ல. அப்போ சொன்னால் சைக்கிள் ஒன்று இல்லை தம்பி அவன் வேலைக்கு போகிறக்குன்னு சொல்லி யோசிச்சுப்பாங்க. 23 வயசு பொடியனோடனுக்கு சைக்கிள் ஒன்று இல்லையா. இப்போ இலங்கையில் சைக்கிள் வந்து ஒரு 10 லட்சம் ரூபா போகுதுன்னா பரவாயில்லை, சைக்கிள் இல்லைன்னு சொல்லி போட்டு வேலையை போகாமல் நிற்கிறதுக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு காரணமே இல்லை. அப்போ இதை குறித்து சொல்ல உங்களுக்கு தெரியும் தானே, அது எந்த இடமா இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், எப்படியான சூழ்நிலையாக இருக்கட்டும், நான் எந்த மனசில் போகிறத நான் சொல்லியே அவன் நான் சொன்னேன், அம்மா சைக்கிள் எல்லாம் ஒரு விஷயம் இல்லையம்மா, உண்மையிலே உங்களோட மகன் நினைச்சாலே வடிவாக உங்களோட குடும்பத்தை பார்க்கலாம் கொள்ளலாம் எல்லாமே செய்யலாம். யோசிச்சு பாருங்கள். அப்போ இன்றைக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சுப்பாங்க. இப்போ நான் கூட இப்போ என்னண்டு இப்போ உங்களை எல்லாரையும் வந்துட்டு ஒரு கடவுள் மாதிரி தான் பார்க்குறேன் சரி தானே. இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு என்ன ஏதோ சொன்னேன் நான், நீங்கள் ஒரு உமாதேவியார் பார்வதியார் அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுள் மாதிரி தான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் உண்மையாக தான் நான் பார்த்து உங்களோட கதைச்சி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கும்போது வந்து உள்ளுக்கு இருந்த அந்த தம்பி உண்மையிலே எனக்கு நான் கதைச்சி கொண்டிருக்கிறேன். என் மைண்டில் வந்து ஓடிக்கொண்டிருக்குது. என்னென்னு சொன்னால் சாதாரணமாக நாங்கள் கதைக்கும் போது வந்து ஒரு 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 பிள்ளையாக இருந்தால் உள்ளுக்கு இருந்து கேட்டுக்கொண்டு அவர் இருக்க மாட்டார் தான். காரணம் என்னென்னு சொன்னால், ஐயோ நான் உழைச்சி கொடுக்காதபடியாக தானே இந்த பாடெல்லாம் வெளியில் நடக்குதுன்ற மாதிரி அவர் யோசிச்சு கொண்டு இருப்பார். அப்போ நான் கதைச்சி கொண்டிருக்கும் போதே எனக்கு மைண்டில் போய் கொண்டிருக்குது, உள்ளுக்கு வந்து ஆள் படுத்திருக்கிறார். அப்போ அவர் வந்து தங்கச்சிக்காரியை வந்துட்டு கூப்பிட்டார் இங்கே பாண்டு. அப்போ நான் வந்து வீடியோவை நிப்பாட்ட சொல்லி போட்டு நான் கேட்டேன், அம்மா
தம்பி வந்துட்டு தங்கச்சியை கூப்பிட்றார். என்ன காரணம் சிலவெல்ல கேளுங்கோ, அவருக்கு நாங்கள் வீடியோவில் எதுவும் கதைக்கிறதோ இல்லாட்டி இந்த வீடியோ எடுக்கிறது பிடிக்காமல் இருக்கோ தெரியாது. ஒருவேளை பிடிக்காமல் இருக்குமென்னு சொன்னால் சொல்லுங்கம்மான்னு சொன்னால் அவரால் பார்க்கக்கூடிய இயலுமை இருக்குமா இருந்தால் நாங்கள் விட்டுட்டு போவோம். ஏன்டா எங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய குடும்பங்கள் இருக்குது சரிதானேன்னு சொல்ல அம்மா சொன்னால் இல்லையாப்போ அவன் அந்த ஏலாதபடியாக தேசிக்கா தண்ணி ஏதோ கரைக்கிறதுக்கு தான் தங்கச்சிக்காரியை கூப்பிட்றான். 2 போட்டு கொஞ்சம் தலை தங்கச்சிக்காரி வெளியில் போன அப்புறம் நான் திரும்ப வீடியோவை கண்டினியூ பண்ணேன். கதவு வந்துட்டு திறவட்டுச்சு. அப்போ கதவு திறவிட நான் கவிதாசை கேட்டேன், அந்த தம்பி பின்னால் நிற்கிறது வீடியோவில் தெரியுதான்னு கேட்டேன். ஏன்னு சொன்னால் உண்மையிலே வந்து ஒரு காய்ச்சல்ன்னு சொல்லி படுத்திருக்கிறாருன்னு சொல்லி அம்மா சொல்லும்போது அவர் எழும்பி வந்து நின்றா பார்க்குற நீங்கள் கூட என்ன நினைப்பீங்க, நான் ஒரு பொய் சொல்கிறேன்ட்டு தானே, அப்போ தெரியுதான்னு சொல்லி கேட்க கவிதா சொன்னான் ஓமன்னா தெரியுதுண்டா. அப்போ நான் சொன்னேன் அப்படின்னா கதவை சாத்த சொல்லுங்க, ஏன்னா நீங்கள் காய்ச்சல்ன்ட்டு தானே சொல்கிறீங்க, ஏழாத தம்பியை எழும்பி வந்து நிற்பான், நாங்கள் வந்து செய்ய வந்த காரியத்தை செஞ்சுட்டு போவோம் அப்படின்ட்டு சொல்ல அவருடன் வெளியில் வந்து என்ன படமா ஓட்டுறீங்க, நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், உமாதேவியார் பார்வதியார் ஏன்னா நீங்கள் என்ன வீடியோ எடுத்து தான் நாங்களுக்கு உதவி செய்யணும், உதவி செய்கிறதா நீங்கள் வந்து கொடுத்துட்டு போங்க, அதுக்கு எனக்கு வீடியோ எடுப்பான் யாருக்கும் காட்டுவான், உலகம் எல்லாம் பார்த்து தான் எங்களுக்கு உதவி செய்யணும் ரெண்டு எங்களை பிடிச்சி கேட்டார். சரி தானே பாருங்க, அதுவும் அந்த ரெக்கார்டுக்கு நான் போடுறேன் பாருங்க. அப்போ நான் சொன்னான் நம்ம வீடியோ எடுப்படுறது உள்ளுக்கு போக சொல்லுங்க, இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண பாருங்க. ஓகே அதான் நான் முதலே கேட்டேன் அண்ணா அண்ணா அதைத்தான் சொன்னேன் நான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் விட்டுட்டு போயிடுவோம். நீங்க எப்படி வீடியோ எடுத்து அங்க இருக்கிறாங்க அதை பார்த்து நம்பாட்டி உதவி இல்லையாண்டா அப்படியே நீங்க வீடியோ எடுக்கணும். இல்லை நீங்க இப்படி இப்போ கணக்கத்தை இல்லைண்ணா, நீங்க போகணுன்னா நாங்கள் போயிடுவோம், அவ்வளோ அந்த விஷயம் நாங்கள் எப்படி உங்கக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் இருக்காங்க. ஆமாண்ணா இப்போ என்ன சொல்லுங்க பிரச்சனை, வீடு தேடி வந்தவங்களை நீங்கள் அடிக்கிற மாதிரி கிளைக்கக்கூடாதுண்ணா. அப்புறம் நான் போலீஸுக்கு போகணுன்னா கோல் வருதாப்பா. ஆமாண்ணா இப்போ என்ன சொல்லுங்க பிரச்சனை, வீடு தேடி வந்தவங்களை நீங்கள் அடிக்கிற மாதிரி கிளைக்கக்கூடாதுண்ணா. அப்புறம் நான் போலீஸுக்கு போகணுன்னா அப்புறம் நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நாங்கள் போலீஸ் வழக்கண்டு நாங்கள் தெரியும் அது பிரச்சனை வந்ததுக்கு நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்லலையா, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி வேண்டாம் நீங்கள் போங்க. ரைட், அதை நீங்கள் தள்ளுற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் போகிற வழக்குகள் வேறையாக இருக்கலாம்னா நாங்கள் யாருன்னு தெரியாமல் நீங்கள் தானே கூடாதுண்ணா. சரி தானே, வீடு தேடி வரவங்களுக்கு நீங்கள் கை வச்சா உங்களுக்கு கை வைக்கிறேன் சரி உதவி. ரைட், அது நீங்கள் உள்ளுக்கு முதலே சொல்லியிருந்தால் நாங்கள் போயிருப்போம். அப்போ நான் வந்து அவருக்கு வந்து 23 வயசு சரி தானே, எனக்கு இப்போ 28 வயசுக்கு மேலே ஆகுது. அப்போ நான் வந்து சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் அப்போயும் நான் அண்ணா போட்டு தான் காய்ச்சினேன் சரி தானே, நான் யார் சின்னப்படினா இருந்தால் நான் அண்ணா போட்டு தான் காய்க்கிறேன். அப்போ நான் சொன்ன விஷயம் இங்கே வாங்கண்ணா, உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லியிருந்தா நான் உங்களோட அம்மாட்ட முதலே வீடியோ எடுக்க முன்னமே சொன்னேன், நான் இப்படி உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் இருக்குதுன்னா சில பல பிரச்சனைகள் வரலாம் சரி தான். ஏன்னா எங்களோட வீடியோக்களை வந்து உலக நாடு எல்லாமே பார்த்து தான் உதவி செய்கிறாங்க. ஏன்னா எங்களோட காசில் உதவி செய்கிறதில்ல, உங்களோட பிரச்சனையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், அவங்க தான் உதவி செய்ய போகிறாங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னால் நான் போயிடுவேன்றதையும் நீங்கள் கேட்டுக்கொண்டு தான் படுத்து கொண்டு இருந்தீங்க. உண்மையிலே ஒரு சரியான ஆம்பளை பிள்ளையாக இருந்திருந்தால் முதலே எழும்பி வந்து சரி தானே, நாங்கள் கதைக்கு தொடங்கி 25 நிமிஷம் கடந்த அப்புறம் அவர் எழும்பி வந்து எனக்கு பேசினவர். அப்போ உண்மையிலே வந்து ஒரு இப்போ அவரால் பார்க்கக்கூடிய மாதிரி நிலைமையில் இருக்கிறாருண்டா முதலே இல்லையாண்ணா நீங்கள் எப்படி வீடியோ எடுத்து யூடியூப்ல எல்லாம் போடுறேன்னு சொன்னால் வேணாம் நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்கலாம் சரி தானே. இப்போ நாங்கள் கதைச்சி கொண்டு போகும்போது வந்து தெரியும் தான் நான் என்னத்துக்காண்டி சொன்னான்னு சொன்னால் நான் உங்களை எல்லாம் ஒரு கடவுள் மாதிரி தானமாக பார்க்குறேன், அதால் நீங்கள் உண்மையை மட்டும்தான் நீங்கள் எனக்கு சொல்லணும் சரி தானே, பொய் சொல்லக்கூடாது சரி. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கிறேன்னு சொல்ல அவருக்கு வந்து அந்த கதை வந்து பிடிக்காம உடனே எழும்பி வந்து சொன்னார், என்ன படம் ஓட்டுறீங்களா ஒன்றும் இந்த வேலை அகக்குழம்புங்கன்னு சொல்லி ஒரு வயசுக்கு மரியாதை இல்லாமல் வந்து அவர் சொன்னார் சரி தானே. அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு 2வது அவமானம் சரி தானே. அப்போ அதையும் தாண்டி கொண்டு நாங்கள் வெளியில் வந்தோம். அப்போ வெளியில் வந்து அந்த அதில் 2 படியில் விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க அவன் கொஞ்சம் அப்படித்தான் கொஞ்சம் கோபக்காரன் அப்படி இப்படின்ற தாய் மனசி சொல்லுது, டே ஏன்டா நீ குழப்புற, அவங்க உதவி செஞ்ச வந்தவங்கள விட அவ்வளோ கஷ்டத்தில் நான் இருக்கேன்
சித்திக்காரி சொல்கிறா எனக்கு எங்களுக்கு புரிம்பா வீடு இருக்கையா நீங்கள் அங்கே வாங்கோ எங்களோட கஷ்டத்துக்கு ப்ளீஸ் எங்களுக்கு உதவி செய்யுங்க தயவுசெய்து அவன்கிட்ட கோவத்தால் என்னையை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேம்மா எங்களை விடுங்கோ ப்ளீஸ், நாங்கள் இனி இந்த ஏரியா பக்கமே நாங்கள் வரமாட்டோம் உதவிக்கன்று சொல்லி ரெண்டு போட்டு நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். காரணம் என்னன்னு சொன்னால் உண்மையிலே மனம் நொந்து போச்சுன்னு. இப்போ நாங்கள் யோசிச்சுப்பாங்க, அப்போ உதவி செய்ய போனோம் எங்களுக்கு வந்துட்டு பொம்பளையில் சேர்ந்து சுத்த வர அடிக்க வாரதும் இனி சின்ன பொடியை நண்டுமில்லா மரியாதை செய்யாமல் என்ன படம் காட்டுங்களா வெளியில் போங்கடான்னு சொல்கிறதும். அப்போ இதெல்லாம் வந்துட்டு அழகாக யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த வீடியோவில் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இதுவும் ஒரு ஹெல்ப்பிங் வீடியோன்னு. காரணம் என்னன்னு சொன்னால் வடிவாக நான் தெளிவாக சொல்கிறேன்னு கேளுங்கோ. எங்களுக்கு உதவி கண்டு ஃபோன் பண்ணுற நீங்கள் வடிவாக அந்த இதுகளை தெரிஞ்சு கொண்டு கால் பண்ணுங்க. நாங்கள் வந்தால் வீடியோ எடுப்போம், அந்த வீடியோவை 4 பேர் பார்ப்பாங்க, பார்த்து அவங்க தான் உதவி செய்வாங்க, அந்த உதவியை நாங்கள் திருப்பவும் நாங்கள் பதிவு செஞ்சு போடுவோம். இதுதான் எங்களுடைய ஒரு விதியாக அமையுது. இதுகளை தெரிஞ்சு கொண்டு நீங்களாக இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்க உதவிக்கண்டு. அப்போ அதை முடிச்சு போட்டு வரும்போது நேற்று பின்னேரம் அதே ஏரியாவிலேருந்து ஒரு படியன் கால் பண்ணி 3 குடும்பம் இருக்குது அண்ணா பார்ப்பீங்களான்னு சொல்ல நான் அவர்கிட்டே சொன்னேன், தயவு செய்து உங்களோட ஏரியாவுக்கு எனக்கு உதவின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாதீங்க. அப்படி கால் பண்ணுறதா இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் இப்படி கதைக்கக்கூடிய ஆக்களை கொஞ்சம் அவையில் சொல்லுங்கோ, இதுதான் பிரச்சனைன்றது அறிவித்து அவையில் கொஞ்சம் அடக்கின பிறகு எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் உதவி செய்ய நாங்கள் அடி வாங்கியோ இல்லாட்டி அவமானப்பட்ட போகிறோன்றது அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. இப்போ நேற்றெல்லாம் நாங்கள் ஒரு 9 மணிக்கு வெட்டி கொலக்கிட்டு இருந்தால் இங்கே பின்னேற 4 மணிக்கு வந்திருந்தால் எங்கள்கிட்ட அலுவலகம் முடிச்சுட்டு நாங்கள் 10-11 மணிக்கு தான் படுத்திருந்தால் இன்றைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். இங்கே இப்போ 2.5 நேரம் இன்னும் சாப்பிடாமல் இதுலேருந்து கதைச்சி கொண்டிருக்கோம்னு சொன்னால் காரணம் அவ்வளவு கவலை, மனக்கவலை. சரிதானே? இப்போ மறுபடியும் சொல்கிறோம், எல்லாத்தையும் தெரிஞ்ச நீங்களாக எங்களுக்கு கால் பண்ணினீங்களாக இருந்தால் நாங்கள் உதவி செய்வோம். சரிதானே? வீடியோ எடுத்து போடுவோம். ஏன்னா எங்களோட கையால் நாங்கள் காசு தாரையிலே உதவி நாங்கள் செஞ்சுட்டு போகிறோக்கு நாங்கள் போட்டு வெளியில் இருக்கவங்க பார்த்து அவங்க தாரதை தானே செய்கிறோம். அப்போ உண்மையிலே கூட கஷ்டம் உண்மைன்னு சொன்னால் அதை சொல்கிறதுல என்ன இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லாட்டி இப்போ உங்களுக்கு அப்படி வீடியோக்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். அண்ட் நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறீங்க பர்சனலாக எங்களுக்கு உதவி எடுத்து தாங்கன்னு சொன்னால் இப்படி நாங்கள் பர்சனலாக எடுத்து தரது உங்களை யாருன்னு தெரியாது. அண்ட் இப்போ நான் பர்சனலாக உதவி கேட்குறேன்னா நான் இந்த சகோதரங்களுக்கே எடுத்து கொடுக்கலாம் நான் யோசிச்சுப்பாங்க. அப்படி நாங்கள் வெளிநாட்டுக்காரர்கிட்ட கேட்க முடியாது, இப்படி ஒரு ஆள் இருக்குது நீங்கள் பர்சனலாக உதவி செய்வீங்களான்னு சொல்லி கேட்க முடியாது. அப்படி செய்ய போனால் எல்லோரும் பாவம் தானே. இப்போ எல்லாருக்கும் ஒரு ரோல்ஸ் இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ஆள் வீடியோவில் கதைச்சி அந்த ஆளுக்கு உதவி கிடைக்குது, இன்னொரு ஆளுக்கு பர்சனலாக கிடைக்குதுன்னா அப்புறம் அந்த ஆள் பாவம் தானே யோசிச்சுப்பாங்க. அந்த மாதிரி நீ இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷனில் 100ல் 1 1000ல் 1 அப்படி செய்யலாம் வேறு விஷயம். மற்றபடி எல்லாருக்கும் அப்படி செய்கிறேன்னு சொன்னால் உண்மையிலே கஷ்டம். சரி தானே? அப்போ இதைத்தான் நான் சொல்லுவோம்ண்டு வலுக்கட்டுனேன். என்ன என்னென்னு சொன்னால் உண்மையிலே மனசுக்கு கவலையாக இருக்குது. என்ன ஏதோ நல்ல விஷயம் செய்ய போயிட்டு இப்படியான ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அது இதெல்லாம் வளமையாக நடக்கிறது தான் எங்களுக்கு இருந்து நடக்கும். உண்மையிலே என்னடா உதவி செய்ய போய் அடி வேண்டிட்டு வார அளவுக்கு போகுதுன்னும் போது கவலை தான். இருந்துமே எல்லோரும் யோசிக்கணும். ஏன்னா எங்களுக்கு இது இல்லாமல் இல்லை, எங்களுக்கு நிறைய குடும்பங்கள் இருக்குது பார்க்க வேண்டிய ஆக்கள். உண்மையிலே நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஒரு கதையை கேட்டு மரியாதையாக நாங்கள் உங்களோட வீட்டுக்கு வாரங்களை இப்படி அவமதித்து இது செஞ்சு அனுப்புறது அழகு இல்லை. மற்றது இப்போ இதால் பாதிக்கப்பட போகிறது உண்மையாக கஷ்டப்படக்கூடியவங்க தான். ஏன்டா இப்போ நாங்கள் இதுகளை எல்லாம் பார்த்துட்டு ஓகே இப்போ நாங்கள் எங்களுடைய SKVயில் செய்கிற மாதிரிக்கு யோக்கான வீடியோ செஞ்சாலே அதுவே போதும் எங்களுக்கு. என்ன அந்த மாதிரிக்கு நாங்கள் முடிவெடுத்து இந்த ஹெல்ப்பிங்கை விடுவோமாக இருந்தால் உண்மையிலே எத்தனையோ ஏழை மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்களே. அப்போ உங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்குதுன்னா தயவு செய்து நீங்கள் கால் பண்ணால் விடலாம். போன கிழமை மட்டும் நாங்கள் 3 வீடியோ எடுத்துக்கொண்டு போட்டு பின்னேரம் கால் பண்ணி ஐயோ அவர் குழம்புறார் அதை போடாதீங்கோ, ஐயோ தம்பி குழம்புறாங்க அதை போடாதீங்கோ அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்னதுக்கு எங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம். 10ஆவதுக்கு இன்னும் ஒரு வீடியோ நான் சொன்னேன் அளவட்டியில் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன்னா
அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் வந்து கொடுக்குறதுக்காண்டி நாங்கள் போன டைமில் பச்சையாக போய் சொல்லி அதில் வந்துட்டு அவங்க பிடிபட்டுட்டாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோவுமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கேன். சரி, ஆனால் அவங்கள நான் வந்து கேவலப்படுத்தி கதைக்கல, ஆனால் அது ஒரு உதாரணமாக காட்டி, அதாவது வந்து தயவுசெய்து அப்படியான பொய்களை நீங்கள் சொல்லக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த வீடியோ வச்சிருக்கிறேன். நான் கேட்டேன் அந்த போடவா வேணாமான்னு சொல்லி. கிட்டத்தட்ட 60-70 விதமானாக்கள் போடுங்கோ, அப்போ தான் மற்றவங்க திருந்துவாங்க, போடுங்கோன்னு தான் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஒரு ஆள் 2 பேர் வந்து இல்லை வேணாம் கிருஷ்ணா மன்னிச்சு விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் வந்து பெண்டிங்கில் வச்சுக்கேன். மறுபடியுமாக நான் இன்றைய கேட்குறேன், நீங்கள் வந்து போடுங்கோ அப்படின்னு சொன்னால் நான் வந்து அந்த வீடியோவை போடுவேன். ஒருவேளை நீங்கள் போட வேணாம் அப்படின்னு சொன்னால் நான் போட மாட்டேன். அதை என்ன மாதிரி செய்கிறன்றதை நீங்களே வந்து முடிவெடுத்து கொள்ளுங்க, சரிதானே? அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோலையும் வந்து நாங்கள் கதைச்சேதும் பிள்ளைன்னு சொன்னால் அதுக்குமே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம், சரிதானே? இந்த காலம் எதை நோக்கி போகுதுன்றே தெரியல. உண்மையிலேயே வட்டிக்கு விடுறதே ஒரு குற்றமான செயல் வந்து ஆண்டவரே சொல்லிக்கிற வந்து வட்டிக்கு விடுறதே ஒரு பாவம் உண்டு. அப்போ அதை செஞ்சு கொண்டும் பெரிய புண்ணியம் செய்கிற மாதிரி எங்களை எதிர்க்க வராங்கன்னு சொன்னால் பத்தாக்கு வாய் வீரம் என்னண்டு 10 லட்சத்தில் 5 லட்சம் நீ அடிக்கிறதானேடான்னு சொல்லி அதுக்கு ஒரு எவிடன்ஸ் நீங்கள் காட்டினீங்களா இருந்தால் நாங்கள் இந்த யூடியூப்பை விட்டே போகிறோம், சரி தானே? அதை நான் வந்து உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லிக்கொள்வேன், சரி தானே? எப்படி 10 லட்சம் கொடுத்துட்டு 5 லட்சம் நாங்கள் வாங்குறோம்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சிங்களா? 5 லட்சம் வேணாம் 5000 பண்ணுறோம்னு சொன்னாலே நீங்கள் வந்து எங்களுக்கு ப்ரூவ் பண்ணிங்களாக இருந்தால் நாங்கள் வந்து இந்த தொழிலே வந்து விடுறோம், சரி தானே? வாயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கதைக்காதீங்க, சரி தானே? நீங்கள் வட்டிக்கு கொடுத்த ஆதாரம் அந்த வாங்கின பிள்ளையே வாயால் சொல்லுதா இல்லையா? அதே மாதிரி இப்போ நாங்கள் காசு வாங்கியிருக்கோம் கொடுத்து போட்டு திருப்பின்றதுக்கு யாரும் நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் நாங்கள் வந்து விடுறோம், சரி தானே? அது ஆதாரத்தோடு நீங்கள் நிரூபித்தா நாங்கள் வந்துட்டு விடுறோம்ன்றதையும் சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ நாங்கள் நிறைவு செஞ்சு கொள்வோம். என்ன சாப்பிட போகிறோம், கதைச்சியை வந்து கலைச்சிட்டு, சரி தானே? ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். மறுபடியும் சொல்கிறேன், நான் இதில் யார்கிட்ட பேரும் மென்ஷன் பண்ணல. திருப்பவும் வந்து நாங்கள் அந்த ஏரியாவுக்கு உதவி செய்ய வரும்போது வந்துட்டு திருப்பியும் எங்களை மறைச்சி சண்டை போடாதீங்க. தயவுசெய்து மனுஷ பண்போட மனிதர்கள் மாதிரி நடந்து கொள்ள பாருங்கள். நாங்கள் வந்து மிருகங்கள் இல்லை நீங்கள் அடித்து கலைக்கிறதுக்கு, நாங்கள் நன்மை செய்ய வரணாங்க. ஸோ தயவுசெய்து எங்களை ஒரு மனுஷன் மாதிரி பார்த்து ஏற்றுக்கொண்டு செய்யுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா விலகி நில்லுங்க. செய்ய போகிறவங்களுக்காவது விடுங்க, அவங்கள நடம்பாளட்டும். மற்றவங்க இல்லை பழி சொல்லி இல்லாத பொருளா எல்லாம் சொல்லி அந்த கண்டறியாத அக்காவை கூட வந்து கூடாத மாதிரி எல்லாம் கதைக்கிறீங்க. என்னண்டு அவளுக்கு எல்லாம் அங்கே இங்கே எல்லாம் அப்படி இப்படி தொடர்பு அதெல்லாம் தெரியுமா உங்களுக்குண்டா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை கதை. என்ன நான் பார்த்தேன் மெயினாக நான் அந்த வீடியோவில் கூட சொன்னேன், அந்த அப்பா கண் தெரியாத வாய் பேச முடியாத காது கேட்க முடியாத அப்பா அண்ட் பிள்ளை கண் தெரியாத பிள்ளை படிக்க போகுது அவ்வளோந்தான், சரி. மேட்ட அந்த அக்காவுக்குமே கண் தெரியாது, அவ்வளோத்தையும் தான் நான் பார்த்தேன். இந்த யார் தான் வாழ்க்கையில் பிள்ளை பிடையில எனக்கு தெரியாது, உண்மையாக பொய்யான்றது கூட எனக்கு தெரியாது. அவங்க வந்து கடவுளுக்குள்ளே வர இருக்காங்கப்பா. இப்படியெல்லாம் கதைக்கு எப்படி தான் மனசு வருதோ தெரியாது. அதுவும் ஒரு பொம்பளையாக இருந்து இன்னும் ஒரு பொம்பளையை பற்றி கூடாமல் சொல்கிறதே வந்து எங்களுக்கு கூடாது. ஸோ தயவுசெய்து அதில் புரிஞ்சு கொண்டு நடந்து கொள்வீங்கன்ற நம்பிக்கையோடு முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பா.